வணக்கம். பிரெட் பிரியாணி எப்படி எளிய முறையில் செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பாஸ்மதி ரைஸ். பிரெட், தேங்காய் பால், சமையல் எண்ணெய், நெய். இப்போ அதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். 4 கரண்டி எண்ணெய், 4 டீஸ்பூன் நெய், அது கொஞ்சம் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலையை போடணும். நம்ம அரிஞ்சு வச்சுருக்க 4 வெங்காயம், 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். எப்பயுமே சிம்லே வச்சு எந்த இதுவாக இருந்தாலும் வதக்கிறது அந்த செய்யுங்க. அதுக்குரிய தனி டேஸ்ட்டே இருக்குது. எப்பயுமே அது ஹையில் அது மாதிரி வச்சு பண்ணாதீங்க. அதோட டேஸ்ட்டே அதனால தான் கெடுது. ஸோ சிம்மில் வச்சு செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுலேயும் ஒரு டேஸ்ட் இருக்குது. எப்பயுமே நீங்கள் கிரைண்ட் பண்ணாதீங்க மிக்சியில், அது உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்காது. இதுவே நீங்கள் அதை இடித்து அதாவது மசிச்சு அதில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தனி சுவையே கிடைக்கும். தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளி அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கணும். அந்த தக்காளி மசிஞ்சிடணும். அந்த ஹீட்னஸ்லே சிம்லே வச்சு வதக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. அது கூட ஆட் பண்ண வேண்டிய காய்கறிலாம் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ், கேரட், அப்புறம் பொட்டேட்டோ. அந்த கிரேவியும் அந்த வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுடணும். இப்போது நம்ம ஒரு 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். இப்போதைக்கு இதை போட்டுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் நம்மளுக்கு காரம் பத்தலைன்னா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த காரம் காய்கறியில் ஏறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம பாஸ்மதி ரைஸ் எந்த கப்பால் மெஷர் பண்ணுமோ அந்த கப்பால் 2 கப் பால், அதாவது தேங்காய் பால், அதை ஆட் பண்ணிட்ட பிறகு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போது நான் 4 கப் அரிசி போட்டதில் 2 கப்பு தேங்காய் பால், 4 கப் தண்ணி
நல்ல மெஷர்மெண்ட் தெரிஞ்சுக்குங்க. நான் 4 கிளாஸ் அரிசி தான் எடுத்தேன், பாஸ்மதி ரைஸு. அதுக்கு 4 கப் தண்ணி, 2 கப் தேங்காய் பால். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு. இப்போது ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சில பேருக்கு அந்த புளிப்புத்தன்மை பிடிக்கும். ஸோ நம்ம லைட்டாக ஒரு அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுட்டா நல்லாயிருக்கு இன்னும் டேஸ்ட்டாக. இப்போது அரிசி போட்டாச்சு. அது நல்லா கொதி வந்து அரிசி வெளியே தெரிஞ்ச பிறகு சிம்மில் வச்சிடணும். அகெயின் சிம் வச்சுட்டு கிச்சன் டவல் இல்லைன்னா துண்டு எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். அப்புறம் 20 மினிட்ஸ் தம்மில் வச்சுக்கலாம். இப்போது அது மேலே ஒரு தட்டு வச்சு ஒரு வெயிட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. சைடில் இப்போ ப்ரெட்டு வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப ஆயிலில் போட்டு வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2 கரண்டி ஆயிலில் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெட் வந்து ஆயில் வந்து நிறையா அப்சர்வ் பண்ணும், நம்ம ஹெல்த் ப்ராப்ளம் ஆகும். ஸோ லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போது 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒன்று அரிசியோட இன்னொன்று அரிசி ஓட்டலை. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க ப்ரெட் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. நல்லா கிண்டி மூடி வச்சுட்டா நம்மளுக்கு அதோட சாஃப்ட்னஸ் தரும். சாப்பிடவே சூப்பராக இருக்கும். தட்டில் ஒரு பருக்கு கூட மிஞ்சாது. வீட்டில் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாவ், பிரெட் பிரியாணி ரெடி. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.